என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 25இல் 15 பெருக்கல் 11, 15 பெருக்கல் 12, 15 பெருக்கல் 13, 15 பெருக்கல் 14 மற்றும் 15 பெருக்கல் 15 காண்போம். பெருக்கும் எண் 15, பெருக்கப்படும் எண் 11லிருந்து 15. எனவே மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்ட விரலின் பெருக்குத் தொகை கூட்ட வேண்டும். இப்பொழுது 15ஐயும் 11ஐயும் பெருக்குவோம். பெருக்கும் எண் 15, பெருக்கப்படும் எண் 11. பெருக்கும் எண் 15ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 முறைகள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 12 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 1 விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது மடக்கப்பட்ட விரலை விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 16. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 160. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 1 5. இப்பொழுது 160 5 கூட்டினால் 165. இது 15 பெருக்கல் 11இன் பெருக்குத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 12ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 15 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 12 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 12 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 17. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 170. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 2 10. இப்பொழுது 170 10 கூட்டினால் 180. இது 15 பெருக்கல் 12 பெருக்கத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். பெருக்கும் எண் 15, பெருக்கப்படும் எண் 13. பெருக்கும் எண் 15 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 13 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 13 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது 3 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும்.
பெருக்கும் எண்ணில் 10 விரல்கள் உரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் உரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்களுக்கு 18, ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 180. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 3 15. இப்போ இது 180ஐயும் 15ஐயும் கூட்டினால் 195. இது 15 பெருக்கல் 13 பெருக்கத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்கும் மேல் 14 பெருக்கப்படும் மேல். பெருக்கும் மேல் 15 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் 14 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் மேல் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலை விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் மேல் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் மேல் 14 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள இந்த ஒரு விரலை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவற்றையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் மேல் 14 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 19, ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 190. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்படும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1, மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 4 20. இப்போ இது 190ஐயும் 20ஐயும் கூட்டினால் 210. இது 15 பெருக்கல் 14 பெருக்கத் தொகை. இப்பொழுது 15ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். 15 பெருக்குவேன் 15 பெருக்கப்படும் மேல். பெருக்கும் எண் 15 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 15 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட வேண்டும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 15 10 விரல்கள் விரிக்கப்பட்டு 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 20, ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 200. பெருக்கும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 5 பெருக்கல் 5 25. இப்போ இது 200ஐயும் 25ஐயும் கூட்டினால் 225. இது 15 பெருக்கல் 15 பெருக்கத் தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி பகிர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் வந்தால் கருத்து பட்டியலில் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 26இல் 15 பெருக்கல் 16, 15 பெருக்கல் 17, 15 பெருக்கல் 18, 15 பெருக்கல் 19 மற்றும் 15 பெருக்கல் 20 காண்போம். நன்றி.